வீடியோவில் அகா அகா கர்ரிங் செஞ்சுக்கலாம். இது 20 கிராம்ஸ் 20 கிராம் அகா அகா. இது கொஞ்சம் நேரம் ஊற போட்டிருக்கேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். பானையில் தண்ணி கொதிக்குது பாருங்கள். இது முதல் நல்லா கரையட்டும், அப்புறமா சீனிலாம் சேர்த்துக்கலாம். அகா அகா நல்லா கரையிற வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கிளியராக வர வரைக்கும். இதில் இப்போ சீனி சேர்த்துக்கலாம். சீனி நான் மெஷர்மெண்ட்லாம் அப்போ சொல்கிறேன். கல்கண்டு, இதுவும் கரையட்டும். இதில் நான் டவுன் பண்டான்னு சேர்க்கல, அதனால் கொஞ்சோண்டு ரோஸ் எசன்ஸ் எடுத்துருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சமாக ஊற்றுங்க. நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த சீனிலாம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம தட்டில் ஊற்றிக்கலாம். தட்டில் ஊற்றுறப்ப இதை வடிகட்டிட்டு தட்டில் ஊற்றிக்குங்க. நான் தட்டில் ஊற்றிட்டு அப்புறமா காட்டுறேன். நான் இந்த மாதிரி தட்டில் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இதில் இப்போ கலர் சேர்த்துக்கலாம். ரொம்ப மெலிசாக ஊற்றாதீங்க, ரொம்ப திக்காகவும் ஊற்றாதீங்க. அது காயினும். பபிள்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் அந்த மாதிரி உடச்சி விட்ருங்க. இது ஆப்பிள் க்ரீன் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்குங்க. அது காஞ்சிட்டோன்னே கலர் கொஞ்சம் லைட் ஆகிரும். இதில் ஆரஞ்சு ஊற்றிக்கலாம். இன்னொரு மங்கில் கொஞ்சோண்டு ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். அது மிச்சமாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் சோப்பு ஊற்றிக்கலாம். இது மெலிசாக தான் இருக்கும். இது ஜெல் கலர் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தேன். அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. அந்த கலர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை இப்போ ஆற விட்டுடலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிட்டோன்னே அப்புறமா தான் வெட்டணும். நான் இந்த ட்ரேயில் உள்ள அகாலாம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சோப்பு வந்துட்டு ரொம்ப மெலிசாக இருக்குது. இது எப்படி வரும்னு தெரில. இது கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்குது. இந்த க்ரீன்லாம் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப மெலிசாக வெட்டிடாதீங்க. அது காஞ்சிட்டோன்னே அப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் சுருங்கும். இது மிச்சம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் வெட்டிக்கலாம். இந்த அகா அகா கட்டை வச்சுருந்திங்கன்னா இதில் வெட்டிக்கோங்க. அழகாக இருக்கும். இந்த சைட்டில் உள்ளலாம் வேணாம். நான் ரெண்டு கலர் போட்டிருந்தேன்னா சரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்க்கு 3 கலர் வந்துட்டு ஒரு கலர் ரொம்ப மெலிசாயிடுச்சு. இந்த கிட்ட எல்லாமே கொஞ்சம் தூரம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது ஒன்று ஒட்டிக்கும் காயிறப்ப. இதை போயிட்டு இப்போ நம்ம வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சு நல்லா ஒரு மினிமம் ஒரு 3 நாளைக்காச்சும் இதை நல்லா வச்சு காய வச்சுக்கணும். நல்லா வெயிலில் இந்த மாதிரி வச்சுக்குங்க. சமயத்தில் வரும். வந்துச்சுன்னா இந்த மாதிரி மெலிசாக ஒரு துணி இல்லைன்னா வேஷ்டி துணி மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதை எடுத்து இப்படியே போட்டுக்கலாம். இப்படியே போட்டுக்கிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு காயும். நான் கொஞ்ச நேரம் வெளியில் தான் இருப்பேன், அதனால் இது நான் இப்படியே வச்சுருக்கேன். துணி போடலை. நான் இந்த மாதிரி 3 தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். 3 தட்டில் காய வச்சுட்டு இருக்கேன். இடையில ஒரு நாள் கழித்து திருப்பி விடணும் அதை காய வைக்கிறதுக்கு.
இது 2வது நாள் இந்த அகா காயுது. அது காயிறப்போவே இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்ருங்க. 3 தட்டில் உள்ளது நான் 2 தட்டில் இப்போ அடிக்கிருக்கேன், கிட்ட அடிக்கிருக்கேன் எல்லாத்தையும். இன்னையோட இது 3வது நாள். நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். நான் இருந்தாலும் இன்னும் ஒரு நாளைக்கு வச்சுக்க போகிறேன். நாளைக்கு ஒரு நாளைக்கு காய வச்சுட்டு அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். திருப்பி விடுங்க. ஹார்ட் ஆயிடுச்சு. இது காயிறப்போவே இந்த 3 நாளில் நாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இந்த அகா கரிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா காஞ்சிடுச்சு. கிராஸாக இருக்குது. வெளியில் மேலெல்லாம் கிராஸாக இருக்கும், உள்ளுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் பிச்சு காட்டுறேன். நம்ம வீடியோ செய்கிறப்ப நான் சோப்பு கலரும் செஞ்சுருந்தேன். இது வந்து ரொம்ப மெலிசாகிடுச்சு. ரொம்ப மெலிசாக ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். ஆனால் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்தப்ப. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த அகா கரிங் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நான் இதெல்லாம் சின்ன புள்ளியில் சாப்பிட்ருக்கேன், எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ஒன்று பிச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், மேலெல்லாம் நல்லா கிராஸாக இருக்குது, கிறிஸ்பியாக. உள்ளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் பாருங்கள்.